கண்டிப்பா சொல்றேன். இந்த ஏஐ டூல்ஸ்னா பார்த்தீங்கன்னா, உங்க ஜாப ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி இல்லன்னா, உங்களோட ஜாப ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஸ்கில்லுமே தேவையில்ல. ரொம்ப ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்க்கு ஒரு கிளிக்லயே பார்த்தீங்கன்னா, அழகா வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக இப்ப நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து டிசைன் ஆப்ஷன்க்குள்ள போயிட்டேன்னா, இதுமாரி எனக்கு வந்து ஜெனரேட் ஏஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா, இமேஜஸ்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஆப்ஷன நான் டச் பண்ணும்போது, எனக்கு வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண இமேஜஸ் நான் காமிக்கிறது. அப்படி இல்லன்னா, எனக்கு தேவையான இமேஜஸ நான் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு தேவையான இமேஜஸ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதுமாரி ஒரு 5 டூ 6 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லெங்த் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்க எத சார்ந்த அந்த வீடியோ இருக்கணும்னு சொல்லி ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எத பத்தின்னு சொல்லி நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, காட்டன் பிளேஸ்மெண்ட்ன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்ப அதுக்கான வீடியோ வந்து ஜஸ்ட் 1 மினிட்லயே பார்த்தீங்கன்னா, அது எனக்கான வீடியோவ வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த வீடியோல எவ்ளோ இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்குன்னு நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எமோஜஸ்ல இருந்து ஃபேட் இன், ஃபேட் அவுட் எல்லாமே அது வந்து ஆட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன். ஜஸ்ட் நீங்களே வந்து உங்களோட பிராண்ட் நேம் கூட ஆட் பண்ணிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிராண்ட் நேம வந்து நான் அந்த இடத்துல ஷோ பண்ணலாம். ஸோ, அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஈவன் பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். நீங்க எங்க வேணா அந்த மியூசிக்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் டைரக்ட்டா நீங்க வந்து YouTubeல அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சா? அடுத்து ஏஐ டூல பார்ப்போம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட் ஃபோட்டோன்னு குடுத்துட்டு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப அந்த பிளேட்ட பார்த்தீங்கன்னா, அழகா தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன். இதுமாரி உங்க இமேஜ்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க கிராப் பண்ணி இந்த ஒரு இடத்துல டிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டூல் வந்து குடுக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இதுல எவ்வளோ அக்யூரேட்டா வந்து அது வந்து கிராப் பண்ணி குடுத்துருக்குன்னு சொல்லி. அடுத்த டூல நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் டூல் மாரி. ஸோ நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த இடம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதோ, அந்த இடத்துல நீங்க இது மாரி அப்ளை பண்ணிட்டு, ஸோ ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாரி அப்ளை பண்ணி முடிச்சோட்டி, நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஆரஞ்சு இல்ல ஆப்பிள் இருக்க இடத்துல நீங்க என்ன வரணும்னு சொல்லி நீங்க டிஸ்கிரைப் பண்ணா போதும். எக்ஸாம்பிளுக்காக நான் ஹாலோவீன்ல வந்து பம்ப்கின் இமேஜ் வரணும்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரேட் குடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான பம்ப்கின் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அது வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அது ஜென்ரேட் ஆகி முடிச்சோட்டி, அதோட ரிசல்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் விசிபிளா. ஈவன் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இருக்க இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தன தடவ வேணா ஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம். லைக் இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ பிஃபோர் அந்த இமேஜஸ்லாம் எப்படி இருந்துச்சு, நான் எடிட் பண்ணி முடிச்சோட்டே அந்த இடத்துல இமேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க. இதுமாரி ஈஸியா வந்து ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்கில்லுமே தேவையில்ல. ஸோ நீங்களே சொல்லுங்க, இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதான்னு எடிட்டரோட ஜாப. அது கூட விடுங்க. இந்த ஏஐ டூல பாருங்க. கண்டிப்பா நீங்க நம்பவே மாட்டீங்க. இந்த டூல் எவ்வளோ அற்புதமா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க. இப்ப உங்களோட இமேஜ நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வண்டு சிம்பிள் போட்ட மாரி இருந்துச்சுல்ல. ஸோ அத வந்து இமேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்கும். நீங்க அத டச் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்கறதுக்காக ஃபுல் ஸ்க்ரீன் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைடு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு தோணுதோ, அத மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்ப எனக்கு இந்த இமேஜ் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னால, நான் இத கிராப் பண்ணி சென்டர்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் டச் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகி முடிச்சோட்டி, அந்த இமேஜ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டா வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து 1 மினிட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இமேஜ் எப்படி எக்ஸாக்ட்டா அக்யூரேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்கு பாருங்க. இது வந்து ஏஐயால பண்ணப்பட்டதா அப்படின்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ அற்புதமா பண்ணி குடுத்துருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைலயே வந்து வந்தது. நான் வந்து 2, 3 தடவலாம் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் எனக்கு பேசிக்கா போய் நான் இது மாரி குடுத்த உடனே வந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த டூல நீங்களே பாருங்க. கண்டிப்பா இந்த டூல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும்னா, இந்த டூலோட லிங்க்ஸ் நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி இதெல்லாம் விடுங்க. அடுத்த டூல்க்குள்ள நாம போலாம். அந்த டூலும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் உங்கள இம்ப்ரெஸ் பண்ணும்னு. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கான டூல் தான். பட் இந்த டெக்ஸ்ட் டூலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு டிசைனிங் ஸ்கில் இல்லாமயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆப்ஸ்குள்ள வந்துட்டு டைப் கிராஃப்ட்ன்னு சொல்லி ஒரு
ஆப்ஷன் இருக்கும். அத டச் பண்றது மூலியமா உங்களுக்கு இது மாரி வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லைங்க. இது மாரி நெறைய ஏஐ டூல்ஸ் வந்து குடுக்குறாங்க. லைக் நீங்க டெக்ஸ்ட் குடுத்தா மட்டும் போதும். இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி குடுக்கும். நெறைய ஏஐ டூல்ஸ் வந்து ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த டூல்ஸ் பத்தி நீங்க பேசணும்னு நெனச்சீங்கன்னா வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லப் போறத வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இத சார்ந்து கிரியேட் பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லி நான் முடிவே பண்ணுவேன். இப்ப எக்ஸாம்பிள்க்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த டெக்ஸ்ட் எப்படி வரணும்னு சொல்லி நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். லைக் வந்து நான் என்னோட டெக்ஸ்ட்ட வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸாம்பிள்க்காக பேண்டா கேமர்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ நீங்க வந்து டிராக் பண்ணணும். டிராக் பண்றது மூலியமா அதோட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். லைக் இங்க நீங்க பார்க்குற மாரி அதோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பாருங்க. இது மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸும் ஈஸியா வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க இது மட்டும் இல்லாம இந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஃபாண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த எல்லா ஃபாண்ட்ஸுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாரி இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல. ஸோ, இப்ப எனக்கு தேவையான டெக்ஸ்ட் ஏத்த மாரி நான் ஸ்டைல டிசைன் பண்ணவொட்டி, அந்த டிசைன பார்த்தீங்கன்னா, என்னோட பேஜ்ல வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கீழ வந்து ஆட் டூ பேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத நீங்க டச் பண்றது மூலியமா, அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஜுக்கு ஆட் பண்ணிக்கும். நீங்க பேக்கிரவுண்ட்ல வந்து எந்த டிசைன் வச்சும், அந்த டிசைனுக்கு ஏத்த மாரியே உங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லோகோ கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இது மாரி நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு தான் அடுத்த வீடியோவே கிரியேட் பண்ணுவேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கீழ ஒரு சப்போர்ட்டும், அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம்.